அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடன் ஆரம்பமே அசத்தலாய் இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக பெரிய அளவிலான இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இது உங்களுக்கு 200% நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 2027 ஏப்ரல் 13ஆம் தேதி வரை அடுத்த 365 நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு சற்று தாராளமாக அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை உருவாக்குகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடும் அற்புதமான தருணமாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. பெருவாரியான காரிய தடைகள், சிரமங்கள், நெருக்கடிகள் போன்றவற்றை தகர்த்தெறிவதோடு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இனிமையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறது. மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் முற்றிலுமாக தகர்த்தறிந்து தமிழ் புத்தாண்டில் ஏராளமான நன்மைகளை சந்திக்க முடியும். அதிலும் குறிப்பாக குரு பகவானின் பெயர்ச்சி, சனியின் வக்ர பெயர்ச்சி, ராகு கேது, சூரியன், சுக்கிரன், புதன் என நவ கிரகநிலைகளில் ஏற்படும் பெயர்ச்சி சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. முதன்மையாக குரு பகவான் துவக்கத்தில் 6ல் இருந்தாலும் துவங்கியவுடனே மே மாதத்தின் இறுதியிலேயே உச்சம் பெறுகிறார். 7ல் குரு உச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்மராசி, தைரியம், லாபம் என பல இடங்களை தனது பார்வையால் பார்க்க போகிறார். எனவே ஆரம்பமே அசத்தலாய் இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் 7ல் உச்ச பெறும் குருவின் அமைப்பால் ஏராளமான நன்மைகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிசார கதியிலோ வக்ரகதியிலோ அவர் பிறகு அஷ்டமத்தில் நுழைந்து பிப்ரவரி மாதத்தில் மீண்டும் 7ல் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வர போகிறார். பெரும்பாலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்று வலம் வரும் இந்த வேலை என்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக பெரிய அளவில் பூர்த்தியாகுவதோடு பல வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் விலகும். குரு பகவானின் அமைப்பு ஏராளமான நன்மையை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது உற்சாகத்துடனும் சிறப்பாகவும் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கை உன்னதமாக அமையக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கை இனிமையான வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மனதில் இருக்கக்கூடிய மனக்கசப்பு, சங்கடம் போன்றவை மாறுவதோடு மட்டுமல்லாது இனிமையான ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சுமூகமாக பாக பிரிவினை தீர்வதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் அமோகமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை தக்க வைத்துக் கொண்டு சிறப்பான வகையில் செய்து முடிக்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. லாபம் அதிகரிக்கக்கூடிய வகை, கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வகையில் சற்று ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. அதிகார தோரணையில் இல்லாமல் அனைத்து பணிகளையும் செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் உறுதியாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உடல்நலம் பரிபூரண சுகம் பெறுவதோடு புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். வருமானம் உயரும், வழக்குகள் நல்லபடியாக தீரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையையும் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி நிறைந்த வாய்ப்பையும் இந்த தருணம் உருவாக்கி கொடுக்க போகிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு மத்தியில் சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளை உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் மேம்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே பெருவாரியான காரிய தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சி நிறைந்தவையாக இந்த தமிழ் புத்தாண்டில் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை முதல் மாதத்திலிருந்தே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களிடம் இருந்த பல பிரச்சனைகளை நீக்கி சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான். எனவே சிறப்பான தொழில் ரீதியான வளர்ச்சியும் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய அமோகமான நன்மையும் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு
வருவதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்தில் வருகிறார். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது சப்தமத்தில் நுழைகிறார். இந்த மாறுதல் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. ராகு தனத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் நுழைவதால் நிச்சயமாக மதிப்பும் மரியாதையும் உயரும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீண்ட நாள் தடைபட்டிருந்த காரியங்கள் தற்போது விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடைபெறுவதோடு மிகப்பெரிய அளவிலான இன்ப அதிர்ச்சி ஒன்று இருக்கிறது. கடுமையான போட்டிகள் விலகி அமோகமான நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வரும். வாகன யோகம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாது குடும்ப பிரச்சனைகள் பலவற்றை முற்றிலுமாக நீக்கி மிகப்பெரிய அளவிலான இனிமையையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய வகையில் அடுத்தடுத்து சிறப்பான மாற்றம் உங்களை தேடி வருகிறது. உறுதியாகவே வாடகை வீட்டில் இருப்பவர்கள் கேது சப்தமத்தில் நுழைவதால் அஷ்டமத்தை விட்டு மாறுவதால் சொந்த வீடு கட்டக்கூடிய அல்லது சொந்த வீடு வாங்கக்கூடிய முதன்மையான யோக வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்கிறது. எதையும் எப்படியும் சிந்தித்து சரியான முறையில் யோசித்து செயல்படுத்தக்கூடிய முதன்மையான யோகம் கிடைப்பதால் அமோகமான வளர்ச்சியும் சிறப்பான வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வருகிறது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இரட்டிப்பு நன்மையை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக ராகு கேதுவின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் 3, 4, 5, 6, 7, 8, 9 என பல இடங்களில் வலம் வரப் போகிறார். செவ்வாய் ஆட்சி பலம் பெறும்போது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய பேரில் அசையும் அசையா சொத்து வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக திகழக்கூடியவர் தான் செவ்வாய். அவர் வலுவாக வலம் வரக்கூடிய இந்த ஆண்டில் ஏராளமான நன்மைகள் உங்களை தேடி வரும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு மட்டுமல்லாது பல பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரக நிலைகளின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவே நீங்களே விரும்பத்தக்கக்கூடிய வகையில் பல சிறப்பான வாய்ப்புகளை முக்கூட்டு கிரக நிலைகளின் அமைப்பால் சந்திக்க முடியும். அதிலும் குறிப்பாக ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது சற்று ஏராளமான நன்மை முக்கூட்டு கிரக நிலைகளின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதே வேளையில் சந்திரனை பொறுத்தவரைக்கும் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை மாறி மாறி வலம் வர போகிறார். சந்திரனை பொறுத்தவரைக்கும் சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்ற அனைத்துமே மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை சந்திரன் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்கக்கூடிய வேளையில் ஏராளமான நன்மையும் அமோகமான வெற்றி வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை தமிழ் புத்தாண்டில் வழிபாடு செய்யுங்கள். இந்த வருடத்தின் துவக்கத்திலே ஆரம்பமே அசத்தலாயிருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்தி ஒன்று நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.